Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 908வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸாக நான் பார்த்தது என்ன தெரியுமா, ஒரு 5 மொபைலோட லான்ச் டேட் பற்றி தெரிய வந்திருக்கு. அஃபிஷியல் லான்ச் டேட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் அப்புறமா ஆஃபர்ஸோட வந்திருக்கேன். இங்கே என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா வீடியோவில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் நாட் 3C லைட். இந்த மொபைலோட இந்தியா அஃபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்குங்க. வர 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்களாம். இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் LCD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசரோட ஒரு 108 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரி செட்டப்போட தான் இருக்க போகுது. லைட்டர் வெர்ஷன் அப்படின்றதுனால இதனோட பிரைஸும் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபாய் பிரைசிங்ல வந்ததுன்னா தரமான டீலா இருக்கும். ஒருவேளை ஒன் பிளஸ் அதிகமா கொண்டு போனாலும் சொல்லதுக்கு இல்ல. வர 4ஆம் தேதி என்னன்றது தெரிய வந்துருக்கு. அடுத்து போட்ல இருந்து இன்னைக்கு போட் நிர்வாணா அயன் அப்படின்ற அவங்களோட TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1999 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நாம ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னால அதை செக் பண்ண முடியலங்க. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் அது சார்ஜ் காலியே ஆகல. ஒரு 120 ஹவர்ஸ் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து அதை சார்ஜ் காலி பண்ணவே முடியல. வந்ததுலேயும் சார்ஜ் போடாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சார்ஜ் காலி பண்ண முடியல. காலியானதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பிள் பட்ஸ் மாதிரி லோக்கலில் கிடைக்கிறத வந்து 2000 ரூபாய் ப்ரைஸ் பக்கத்தில் நிறைய பேர் வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு இது ரொம்பவே பெட்டராக இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸோட அவைலபிளாக இருக்குது. வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருப்பேன். பிடிச்சதை நான் மட்டும் பை பண்ணிக்கோங்க. அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி GT Neo 5SE இந்த மொபைலோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்துருச்சுங்க. இந்த மொபைலும் வர 3ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, இந்தியாவில் இல்லை, சைனாவில். இந்த மொபைலோட மேஜர் ஹைலைட்டட் ஃபீச்சர் என்ன தெரியுமா, இதில் இருக்கிற ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் அப்படியே ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 இந்த ப்ராசஸர் என்ன டிசைனில் இருக்கோ சேம் அதில் இருக்க கோர் கவுண்ட்ஸ் அதில் இருக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொடுத்து கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இதனோட AnTuTu ஸ்கோர்ஸுமே வந்திருக்கு. இந்த AnTuTu ஸ்கோர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பிளஸ் ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்கு. இதே தான் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைலா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இந்த மொபைல் வர 3ஆம் தேதி சைனால 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட லான்ச் ஆக போகுது. பாப்போம் சைனால என்ன பிரைஸ் பண்றாங்கன்றத. அதை பார்த்தோம்னா இந்தியாவுக்கு என்ன பிரைஸ்ல வரும்ன்றதை நம்மளால கெஸ் பண்ண முடியுங்க. அடுத்து சாம்சங்கோட ஒரு லான்ச். ஆமா, சாம்சங் சத்தமே இல்லாம சாம்சங் M54 இந்த மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்களாம். இது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மொபைல். அப்படி இருக்கும்போது இதை வந்து மிடில் ஈஸ்ட்ல இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது வரைக்கும் இதனோட லீக் எதுவுமே நம்ம பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த மொபைலே லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைல்ல உங்களுக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி, எக்ஸினோஸோட 1380 அப்படின்ற ப்ராசஸர், 108 MP கேமரா வித் OS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 MP கேமராவோட 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் டீடைல்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சங் இந்த மொபைலை வந்து ஒரு 25,000 28,000 ரூபாய்க்குள்ள பிரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பார்ப்போமே. ஏன்னா M series சாம்சங் கொஞ்சம் கம்மியாக தான் பிரைஸ் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நத்திங்கோட Year 2 நேற்று தான் சொல்லியிருந்தேன் 28ஆம் தேதி லான்ச் பண்ணுவாங்கன்னு. அதுக்குள்ள டபக்குன்னு லான்ச் பண்ணி விட்டாங்க. நேற்று வீடியோ முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நத்திங் Year 2 லான்ச்சே ஆயிடுச்சு அப்படின்றது. 28ஆம் தேதி லான்ச் கிடையாது, மார்ச் 28ஆம் தேதி சேல் வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அதை 1000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறையவே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தியிருக்காங்க. 36 மணி நேரம் பிளேபேக் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாயிருக்குங்க. நத்திங் Year 2 வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வர 28ஆம் தேதி வாங்க. அடுத்த லான்ச் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு நிறைய லான்ச் பத்தி ஷேர் பண்ண போறேன்னு. ROGலேருந்து ROG Phone 7 இதை லான்ச் பண்ண போறாங்க. வர 17ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ROG அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது ஆசஸோட ஒரு கேமிங் மொபைலுங்க. ஸோ அதனால லேட்டஸ்டான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படின்ற ப்ராசஸரோட அந்த மொபைல் வருது. இதை தாண்டி ஒரு 6000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எப்பவும் கொடுக்குற மாதிரி இந்த 50 MP கேமரா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கூடவே AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆசஸோட கேமிங் ஃபோன் வர
17ஆம் தேதி லான்ச் ஆகுது. அடுத்து ஐக்கூலேருந்து IQoo Z7X அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுதுங்க. ஸோ இந்த மொபைலோட இந்தியா லான்ச் டேட், அது போக என்ன ப்ரைஸில் இருக்கும், என்ன ஸ்பெக்ஸில் இருக்கும், நிறைய டீட்டெயில் வந்திருக்கு. இந்த மொபைல் IQoo Z7X அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 14,000 16,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் ஆகுமா? எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள், அதாவது ஒரு 2 வாரத்துக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இந்தியாவில். அதே மாதிரி இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து Snapdragon 695 ப்ராசரோட ஒரு 120Hz LCD டிஸ்பிளேயோட வருது. எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த 50 MP கேமரா தான். ஆனால் இந்த டைம் 6000 mAh பேட்டரி 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலா 14,000 16,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ள இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. என்னென்ன சேஞ்சஸ் வர போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சேஞ்சஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜியோவோட 199 ரூபா பிளான விலையை அதிகரிச்சிருக்காங்க. ஆமா, ஜியோவோட 199 ரூபா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பெய்ட் பிளான்ல அதுதான் பேஸ் பிளானா இருந்தது. ஸோ இப்போ அந்த போஸ்ட் பெய்ட் பேஸ் பிளானை 199 ரூபாயில இருந்து 299 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இனி போஸ்ட் பெய்ட் யூசர்ஸ்னா உங்களால 299 ரூபாய் மாசம் கட்டி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எதுவும் பெருசா இல்லைங்க. எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு ஒரு 5 MB டேட்டாவும் என்னமோ ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. மற்றபடி சொல்ற அளவுக்கான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு போறது மூலமா. அடுத்து ஐக்கூலேருந்து IQoo Neo 8 இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பார்த்துருந்தோம். IQoo Neo 8 8 Pro அப்படின்னு 2 மொபைல் வரலாம். ஒன்று வந்து 8 Gen 1ஓடையும் இன்னொன்று வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200+ வரும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லீக் வந்திருக்கு. இதில் ஹை சிலிக்கான் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது என்னடா ஹை சிலிக்கான் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Xiaomi இந்த மொபைல்லாம் ஒரு சில டைம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Xiaomi 13 நினைக்கிறேன். இந்த பேட்டரி யூஸ் பண்ணது மூலமாக ஒரு 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மல் 5000 mAh விட இது எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெயிட், ஆமாம் 5000 mAh யூஸ் பண்ணாலுமே 5000 mAh அளவுக்கு வெயிட் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். அதனால மொபைலோட வெயிட்டை நம்ம வந்து லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ கேமிங்லாம் மொபைல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐக்கூவோட IQoo Neo 8ல கொஞ்சம் பெட்டரான பேட்டரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து லீக் தான், வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து டீல் ஆஃப் த டேல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மில்டன்லேருந்து. ஸோ மில்டன் அப்படின்றது ரொம்பவே நம்ப தகுந்த, எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்டடான பிராண்ட். இந்த கம்பெனிலேருந்து நான்ஸ்டிக் குக்கோட 5 செட் அவைலபிளாக இருக்கு. இந்த 5 செட்ல உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரையிங் பேன் ஒன்று, கடாய், அது போக அதுக்கான கிளாஸ் லைட், தவா, கூடவே 2 ஆப்பையும் தராங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து 1499 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தராங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சூப்பரான டீல். ரெகுலரா 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 செட்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனில 2000 ரூபாய்க்கு மேல தான் பிரைஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த கிளாஸ் லெட்டோடி தராங்க வெறும் 1500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு. எனக்கு என்னமோ நல்ல டீல்னு தோணுது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கம்மி பிரைஸ்ல ஒரு பென்ட்ரைவ் தேடிட்டு இருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. கிங்ஸ்டனோட 32 GB பென்ட்ரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 279 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அமேசான்ல லைட்னிங் டீல்ல போயிட்டு இருக்கு. ரெகுலரான பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 339 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு மேல நமக்கு கம்மியா இருக்குங்க. ஸோ 279 ரூபாய்க்கு இது வந்து ஒரு நல்ல டீலா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. 32 GB கம்மி பிரைஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோட நிறைய லான்ச் பத்தின டீடைல்ஸ், அது போக இன்னைக்கான ஆஃபர்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான ஆஃபர் அல்லது அப்டேட் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.